போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னும் எத்தனை வருஷம் இந்த இயக்கத்துல இருந்தா நான் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவன்றத சொல்லாம இருப்பீங்க. ஆனா எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னை பார்த்து யாரும் அந்த வார்த்தை சொன்னதே இல்லை. 1984 இருந்து திமுகவில் இருக்கேன். 87 நான் வார்டுடைய பிரதி ஈரோடு நகரத்தில் இருக்கின்ற 38வது வார்டு 39வது வார்டுல நான் வார்டுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தா மட்டும் திமுக துரோகமா பண்ணிட்டோம்? ஒட்டு மொத்தமா அந்த 5 ஆண்டு காலத்துல 2.5 வருஷத்துக்கு பக்கமா அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா அது நானாகத்தான் இருந்திருப்பேன். சொன்னா அன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியாக நான் சார்ந்திருந்த இயக்கம் இருந்தது. அந்த எதிர்கட்சியிலே எதிரியாக நான் பாவிக்கப்பட்டேன். அன்னைக்கு ஆளுங்கட்சியால எதிரியாகவே நான் பாவிக்கப்பட்டேன். ஜெயலலிதா இருக்கின்ற வரைக்கும் இந்த சபைக்கே வரமாட்டேன் என்ற ஒரு முடிவை அவருக்குள்ளே உறுதி எடுத்துக்கொண்டு சட்டசபைக்கே வரவில்லை. அந்த சட்டசபையை நான் வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகி அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் களத்தில் உள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்ள நாம் இங்கு வந்திருக்கிறோம். நம்மிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் VC சந்திரகுமார் உள்ளார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இந்த இடைத்தேர்தல் பணி உங்களுக்கு எத்தனை நாளா போயிட்டு இருக்கு சார்? கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை சரியா ஜனவரி தை 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் மிகச்சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுல எந்த இடர்பாடுகளோ அல்லது எந்த விதமான சிக்கல்களோ எதுவும் இல்லை. ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இப்போ நானும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் ஈரோட்டில் இருக்கிற 33 வார்டுகளிலும் கால்நடையாக நடந்தே சென்று சுமார் 150 கிலோமீட்டரை கடந்து நாங்கள் அனைத்து பகுதியிலும் எங்களுடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இருக்கிறோம். வேற அதே போல போகின்ற இடங்களிலெல்லாம் பெண்கள், தாய்மார்களும் சகோதரிகளும் நிறைய வர்றாங்க, நிறைய சந்திக்கிறாங்க. சந்திக்கின்ற பொழுது ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எங்களுக்கு இந்த நடந்து சென்றதுல ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இந்த ஆட்சியின் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை கண்கூடாக கண்டிருக்கிறோம். 2வது, மிக எளிமையாக ஒரு அமைச்சரை சந்தித்து, சார் எங்க ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனா இப்ப இது இருக்கு அப்படின்னு சொல்லி இதையும் கொஞ்சம் தீர்த்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்கின்ற நிலையை பார்க்கிறோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் போகும் பொழுது பெரிய பிரச்சனையாகும். ஆனா இது அப்படி இல்லை. உரிமையாக கூப்பிடுகிறார்கள், எங்கள் பகுதிக்கு ஏன் வரவில்லை என்று கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த பிரச்சாரத்திலே நடந்து சென்றதன் மூலமாக நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம், அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறோம். இந்த தொகுதியில் இப்போது 2வது இடைத்தேர்தல் நடக்குது. ஏற்கனவே 2 முறை தேர்தல் நடந்திருக்குதுங்க. இப்ப இந்த தேர்தலில் நீங்க மக்களிடம் என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு சென்றிருக்கிறீங்க சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்காகத்தான் திராவிடர் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமே வெளியே உருவானது. அதனால மக்களுக்கு தேவையான என்னென்ன பணிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ, எந்தெந்த பணிகளை செய்ய சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்குத்தான் நாங்கள் தேர்தலிலே போட்டியிருக்கிறோம் ஒழிய மக்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கே தெரியும் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று சொல்லி அந்த தேவைகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார். அதை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளுக்கு அல்லது அந்த செயல்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க போகின்றோம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய செயலாக இருக்கும். சென்ற முறை காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி போட்டிட்டது, இப்போ திமுகவை நேரடியாக கலங்காகுது. இப்போ திமுக இந்த தொகுதியில போட்டியிடும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, கண்டிப்பாக இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அவரு அன்புக்கு சகோதரர் ஈவேரா திருமகன் இறந்ததுக்கு பிறகு அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டார். அதன் பிறகும் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து யாராவது போட்டியிடுவார்கள் என்றுதான் நாங்கள் எல்லாம் நினைத்திருந்தோம். ஆனால் ஒன்று தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய இயக்கத்தினுடைய செயற்குழு கூட்டத்திலே நான் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு காரணம் என்னன்னா,
நான் இந்த தொகுதியில போட்டியிட என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலே, வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதற்கான முன்னெடுப்புகளை எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல இந்த இடைத்தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு ஒரு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டால் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்றாக, ஒரு நற்சான்றாக இந்த வெற்றி அமையும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே தான் நான் அது போன்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். அந்த கருத்தை தெரிவித்ததற்கு பிறகு இன்றைக்கு நானே களத்தில் வேட்பாளராக நிற்கின்றேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சரி, இந்த தேர்தலில் வேட்பாளராக உங்களுக்கு நிறுத்துவாங்க சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக எதிர்பார்க்கலங்க. நிச்சயமாக அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா, முதல் நாள் இரவு தான் காங்கிரஸ் போட்டியிடவில்லை, இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொண்டது, நாங்க போட்டியிடவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது என்று சொல்லி இரவு ஒரு 9 மணிக்கு மேலே பத்திரிகை செய்தி வாயிலாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அறிவிக்கிறார். அடுத்த நாள் காலையில நான் தூங்கி எழுகின்ற பொழுது என்னுடைய பத்திரிகை நண்பர் ஒருவர் தொலைபேசியில அழைத்து வாழ்த்துக்கள் சொன்னார். நான் திருப்பி கேட்டேன், எதுக்காக வாழ்த்து சொல்றேன் என்னன்னு கேட்டேன். சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டீர்கள், எங்களுடைய தொலைக்காட்சியை பாருங்கள், இன்னொரு 2-5 நிமிடத்துல செய்தி வருதுன்னு சொன்னார். நான் அப்ப தூங்கிட்டு தான் இருந்தேன் காலையில. ஆமா, இதுதான் நடந்ததை ஒழிய முன்னாடியே நமக்கு தெரியும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறது அல்லது அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு திமுகவில் உரிய மரியாதை, முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க உணர்றீங்களா? நீங்க ஏற்கனவே தேமுதிக இல்லைக்கா, அதுல முதல்ல ஒரு விஷயம் சார், நான் வேறு இயக்கத்திலிருந்து 10 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இந்த இயக்கத்துல இருந்தா நான் மாற்று கட்சியில் இருந்து வந்தவன்றத சொல்லாம இருப்பீங்க. ஆனா எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னை பார்த்து யாரும் அந்த வார்த்தை சொன்னதே இல்லை. ஆனா வெளியில இருந்து இந்த மாதிரி விமர்சனம் வருது. நாங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல இருந்தா மாற்று கட்சியிலிருந்து வந்தவன்னு சொல்லாம இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் பேசிக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். 1984 இருந்து திமுகவில் இருக்கேன். 87 நான் வார்டினுடைய பிரதி ஈரோடு நகரத்தில் இருக்கின்ற 38வது வார்டு 39வது வார்டுல நான் வார்டினுடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன். திமுகவுக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நான் திமுகவில் இருக்கின்ற பொழுதுதான் நான் ஏற்கனவே இருந்த கேப்டனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சேன். அது ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வயது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கேப்டனோடு ஐக்கியமாகி சென்று விட்டேன் ஒழிய நான் பேசிக்கா திமுக காரன். அதனாலதான் எனக்கும் நான் ஏற்கனவே இருந்த இயக்கத்தில இருப்பவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்துல அந்த தவறான ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது, நான் அந்த இயக்கத்தில இருந்து வெளியேறுகின்ற பொழுது நான் எடுத்த முடிவு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாம் சென்றடைய வேண்டிய இடம், வேற எந்த இயக்கம் இல்லைன்னு சொல்லி நான் வந்தவன். அதனால தயவு செஞ்சு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க. நான் கேட்கிறேன், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தா மட்டும் திமுக துரோகமா பண்ணிட்டோம்? இன்றைக்கு வரைக்கும் 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அருகிலே இருந்து அணிலை போன்ற அத்தனை உதவிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலும் நான் கட்சிக்கோ அல்லது இங்க இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கோ மாற்று கருத்தோ அல்லது அவர்களுக்கு எதிர்ப்பான கருத்தோ அல்லது அவர்களை விட்டு விலகியே இருந்ததில்லை. அதனால தயவு செஞ்சு மாற்று கட்சியிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா ஏதோ 1 வருஷம் சொல்லலாம், 10 வருடம் ஆகிறது. இனிமேல் என்னை பார்த்து யாரும் மாற்று கட்சியில இருந்து வந்தவர் என்கின்ற பேச்சை தயவு செஞ்சு பேசாது. இந்த மேற்கு மண்டலத்துல பொதுவாகவே அதிமுக திமுக இதுவரைக்கும் அதிமுக ஆட்சி மாறி வந்திருக்கு. முக்கியமா கட்சி பதவியிலிருந்து ஆட்சி நிர்வாக பதவி வரைக்கும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் இருந்துகிட்டு இருக்கு. அடர்த்தியா வாழ்ற செங்குந்த முதலியார் சமூகத்துக்கு இதுவரைக்கும் இந்த 2 கட்சிகளுமே பிரதிநிதித்துவம் சரியா கொடுக்கலைங்கிற ஒரு மனக்குமுறல் அந்த சமூகத்துல இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு திமுக வேட்பாளராக இங்க களமிறங்கி இருக்குது, அதை நீங்க எப்படி உணர்றீங்க சார்? ஒன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் சட்டமன்ற உறுப்பினராக 2006 போட்டியிட்டேன். 30,000 வாக்குகளுக்கு கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் எட்டி பிடித்தேன். 2011 போட்டியிட்டேன், அதுல நான் வெற்றி பெற்றேன். 16 தோல்வியுற்றேன், வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அப்பொழுதெல்லாம் எழாத கேள்வி இப்போது எழுகிறது என்று சொன்னால் இதிலே அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட். 2வது, இன்னைக்கு எனக்கு இந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாம்
பணியாற்றிய விதமும், அதே சமயத்துல ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் இருக்கிறது. இந்த நேரத்துல நம்ம இடைத்தேர்தலில் இவரை நிறுத்தலாம் என்றுதான் முடிவெடுத்து இந்த இயக்கம் என்னை வேட்பாளர் அறிவித்ததே ஒழிய, இவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்கின்ற எண்ணமெல்லாம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கும் சரி, எங்களுடைய அண்ணன் தளபதிக்கும் சரி, அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எந்த காலத்தில் இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கே திமுகவை பொறுத்தவரையிலும் சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ யாருக்கும் பதவி கொடுப்பதும் இல்லை, போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுவதும் இல்லை. இது பாத்தீங்கன்னா நான் ஒரு பட்டியலே போட முடியும், அதுக்கான காலம் இது அல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்திலே பெருவாரியாக இருப்பவர்களை தான் எல்லா மீதி இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் முன்னிலைப்படுத்தி இருக்கும். ஆனா திமுகவுல நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் எந்த சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். சாதி ரீதியாக பார்த்தால் அந்த மாவட்டத்திலே அவர்கள் அந்த சாதியை மைனாரிட்டி ஜாதியாகத்தான் இருப்பாங்க. அதனால திமுக எப்பயுமே சாதி மதம் பார்க்காத ஒரு இயக்கம். அதனாலதான் இந்த இயக்கம் இன்றைக்கு வரைக்கும், என்றைக்கு இந்த இயக்கம் 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவங்கினாரோ அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் அந்த கொள்கை தான் இந்த இயக்கத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது, வென்று காட்டிக் கொண்டிருக்கு. இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் 2026 பொது தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு நீங்களுடைய கூற்றுப்படியே இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக அரசியல் பார்வையாளர்கள் அனைவரிடம் பார்க்கப்படுது. அப்போ உங்களை நம்பி இந்த களத்தில் இறங்கியிருக்கார் உங்கள் தலைவர். அப்போ அந்த பொறுப்புணர்வோட உங்களை நம்பி இறக்கி இருக்கும் போது நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இன்னும் 1 வருடம் 3 மாதங்கள், எனக்கு தெரிந்து 1 வருடம் 3 மாதங்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் 1 வருடம் 3 மாதங்கள் அதுதான் இருக்கிற காலம். இந்த 1 வருடம் 3 மாதம் இன்றைக்கு சொல்கிறேன், 1 வருடம் 3 மாதங்களுக்கு பிறகு இதே உங்கள் பத்திரிகையில இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ இதுவரையிலும் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இல்லை என்கின்ற அளவில் நிச்சயமாக நீங்கள் என்னை அதாவது இது மாதிரியான ஒரு எம்எல்ஏ இதுவரை ஈரோடு கிழக்கு தொகுதி பார்த்ததில்லை என்கிற நிலையை நான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்போ அதுக்கு இன்னொரு குறுக்கு கேள்வி கேட்கலாம் நீங்க. அப்ப ஏற்கனவே இந்த 5 வருஷம் சரியா இல்லையான்னு, அதுல என்ன எனக்கு டிராபேக், அது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தகுதியை இழந்திருந்தேன். அது அந்த 2 வருஷம் ஒட்டுக்கா இல்லை, ஒரு 3 மாசம், மறுபடியும் 6 மாசம், மறுபடியும் 9 மாசம் இப்படி ஒட்டு இருந்தது. அதனால என்னால சரியான முறையிலே பணிகளை செய்ய முடியவில்லை. அதுதான் என்னுடைய அந்த நேரத்திலே எனக்கு ஏற்பட்ட தொய்வுக்கு காரணம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் எனக்கு தெரிந்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டு மொத்தமா அந்த 5 ஆண்டு காலத்துல 2.5 வருஷத்துக்கு பக்கமா அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா அது நானாகத்தான் இருந்திருப்பேன். அதனால அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தேன். ஏன்னு சொன்னா அன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியாக நான் சார்ந்திருந்த இயக்கம் இருந்தது. அந்த எதிர்கட்சியிலே எதிரியாக நான் பாவிக்கப்பட்டேன். அன்னைக்கு ஆளுங்கட்சியால எதிரியாகவே நான் பாவிக்கப்பட்டேன். இன்னும் அது ஏன் அந்த காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி 2012 பிப்ரவரி மாதம் 1 தேதியில அங்கே சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை உருவாகிறது. அன்றைக்கு அந்த அந்த பிரச்சனையால நான் சார்ந்திருந்த இயக்கத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார், சஸ்பெண்ட் பண்ணப்படுறார், தற்காலிக நீக்கம் செய்யப்படுகிறார். அவரோடு நானும் நீக்கப்படுறேன். அதன் பிறகு ஜெயலலிதா இருக்கின்ற வரைக்கும் இந்த சபைக்கே வரமாட்டேன் என்ற ஒரு முடிவை அவருக்குள்ளே உறுதி எடுத்துக்கொண்டு சட்டசபைக்கே வரவில்லை. அந்த காலகட்டத்தில் அந்த சட்டசபையை நான் வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகி அதிலே ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பும் எனக்கு அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். அது ஏன்னா அதனால இந்த 1.25 ஆண்டுகள் பாத்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, எங்கள் அண்ணன் தளபதியுடைய ஆட்சி, துணை முதலமைச்சரான உதயநிதி இருக்கிறார். அதனால இந்த 1.25 ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படுகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்க இதுவரைக்கும் 4வது தேர்தல் நிற்கிறீங்க. இப்ப பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணிச்சிருச்சு. ஆடுகளம்ங்கிற அந்த களத்துல பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு நிலை இருக்குது. இந்த தேர்தலில் நீங்க இந்த வேட்புமனு நீங்க தாக்கல் செய்த பிறகு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கும் போது எதிரியே இல்லாத ஒரு சூழல்ல வாக்கு சேகரிக்கிற அந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உணர்ந்தீங்க? இதுல நாங்க இவர் எதிரணி இல்லை. அதாவது ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சி அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்னும் 1 ஆண்டு காலம் தான் இருக்குது, இதுல ஏன் போய் நாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற மனநிலையில அவர் எடுத்திருக்கலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னன்னு கேட்டீங்கன்னா,
நான் எதிரி இருக்காங்களா இல்லையான்றதுல எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. திமுக பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார், மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் பிரச்சனையை கேட்க வேண்டும், அந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். இந்த நோக்கத்துலதான் நானும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் மக்களை தெரு தெருவாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அதனால எதிரிலே அணி இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம். நல்லது. அடுத்தது நீங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்க சார்? அதற்கும் இதே பதில் தான். ஏன்னா நான் இவ்வளவு வாக்குகள்ல வெற்றி பெறுவேன், அவ்வளவு வாக்குகள்ல வெற்றி பெறுவேன் எல்லாம் சொல்லல. நான் மக்களிடத்திலே பேசுவது, இதுவரையிலும் தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே வியந்து பார்க்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்றுதான் அவரிடத்துல கோரிக்கை வைத்து வந்து கொண்டிருக்கிறேன். அதனால நம்முடைய வெற்றிக்கு பிறகு வித்தியாசம் எவ்வளவு என்பதெல்லாம் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இது ஒரு சரித்திர சாதனையாக இருக்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நிலையிலே, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற நிலையிலே, இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்தின் இளைஞர் செயலாளராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக இருக்க போகிறது. அந்த வளர்ச்சி தான் இந்த தேர்தலின் முடிவாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக கூறிக்கொள்கிறேன். வாக்கு சேகரிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கும் போது எங்களுக்காக இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை கூறியதற்கு நக்கீரன் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.